வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது 8th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 6 இருக்கக்கூடிய வினா விடைய வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதை பார்த்தீங்கன்னா 8th தமிழில் யூனிட்டு 6 ஓகேங்களா. இயல் 6 பாடம் 1 வளம் பெருக. வளம் பெருக கொஷின் நம்பர் 1 பாருங்கள். பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக என்று துவங்கும் பாடலை இயற்றியவர் தகடூர் யாத்திரை. பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக என்று துவங்கும் தகடூர் யாத்திரை பாடல் எந்த மன்னரின் நாட்டில் வளம் பெருக வேண்டி வாழ்த்தி பாடப்பட்டது? சேர மன்னன். தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் டி அறியப்படவில்லை. கொஸ்டின் நம்பர் 4 தகடூர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தகடூர் தற்போது தருமபுரி. தகடூர் யாத்திரையின் சில பாடல்களில் பின்வரும் எந்த தொகுப்பு நூலில் கிடைத்துள்ளன? புறத்திரட்டு. புத்தக பின்பக்க வினாக்கள். தோட்டத்தில் நம்பி ஊன்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன. வித்துக்கள்னா விதை. என் நண்பன் செய்த தொழிலை அவனுக்கு டேஸ் பெருகிற்று, வாரி பெருகிற்று. அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆ கூட்டல் களத்து. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 கதிர் கூட்டல் ஈன என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? கதிரீன. அடுத்தது பாடம் 2 மலைச்சோறு. பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பிலிட்டு சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். ஊர் பொது இடத்தில் வைத்து அச்சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர். கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை கண்டு வானம் மனமிறங்கி மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை. மேற்கண்ட நம்பிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலைச்சோற்று நோன்பு. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 கொங்கு நாட்டு மலைச்சோறு வழிபாடு என்னும் கட்டுரை இடம்பெற்ற நூல்? கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரை இடம்பெற்ற நூல் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். ஆன்சர் ஓகேங்களா பி. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலை பதிப்பாசிரியர் யார்? ஆ கௌரன். அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள்? ஓகேங்களா பெருமலை. வாசலெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது? வாசல் கூட்டல் எல்லாம். ஆன்சர் ஏ. வாசல் கூட்டல் எல்லாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 15 பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஓகேங்களா பெற்று கூட்டல் எடுத்தோம். 16 கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்து எழுதுக? கால் இறங்கி. ஆன்சர் பி. அடுத்தது பாடம் 3 கொங்கு நாட்டு வணிகம். வான்புகழ் மூவர் தன்மொழியில் வரைப்பு என்னும் குறிப்பிடும் நூல்? ஓகேங்களா குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்கள் உரியதாக கூறும் நூல் யாவைனா? தொல்காப்பியமும் சங்க இலக்கிய நூல்களும். மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளில் இடம்பெறாத நூல் வில்லி பாரதம். மீதி எல்லாமே இடம்பெறும். வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம். இதில் இடம்பெறாதது வில்லி பாரதம். அசோகர் கல்வெட்டிலும் காணப்படுகிறது. மூவேந்தரை பற்றி அசோகருடைய கல்வெட்டிலும் காணப்படுகிறது. 19 முடிவுடைய மூவேந்தர்கள் பழமையானவர் யார்? மூவேந்தர்களில் பழமையானவர்கள் சேரர். போந்தை வேம்ப ஆரண வருவும் மாபெரும் தனையார் மலைத்த பூவும் என சேரரை
முன்வைக்கும் இலக்கண நூல் தொல்காப்பியம். சேரர்கள் நாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடநாடு. சேரர்கள் நாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடநாடு. சேரர்களின் தலைநகர், சேரருடைய தலைநகர் வஞ்சி. மேற்கு மலைத்தொடரை நோக்கி தோன்றி மேற்கு மலை தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்த வஞ்சி நகரை வேறு எந்த பெயரால் அழைத்தனர்? ஓகேங்களா? கருவூர். கருவூர். தொண்டி முசிறி, தொண்டி முசிறி காந்தலூர் என்பன சேர நாட்டின் டேஸாக விளங்கின, துறைமுக பட்டினமாக விளங்கின. சேரர்களின் கொடி, சேரருடைய கொடி விற்கொடி. பணப்பூ எந்த மன்னனுக்கு உரிய அடையாளம் பூ? சேர மன்னன். சேர மன்னனுக்கு தான் பணப்பூ. 27. பண்டைய சேர நாடு என்பது இன்றைய டேஸ் தமிழ்நாட்டில் சேலம் கோவை மாவட்ட பகுதிகளில் இணைந்த பகுதியாக விளங்கியது என்ப கேரள பகுதிகளாகும். கொங்கு நாடு என்று பெயர் பெற பகுதிகள். ஓகேங்களா? சேலம், கோவை. வடக்கு பெரும்பாலை, தெற்கு பழனிமலை, மேற்கு வெள்ளிமலை, கிழக்கு மதிர்கரை என இந்நான்கு எல்லைக்குட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டல விளங்கியதாக குறிப்பிடும் நூல் கொங்கு மண்டல சதகம். கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர், ஓகேங்களா, எழுதியவர் கார்மேக கவிஞர். கார்மேக கவிஞர். கொஸ்டின் நம்பர் 31. இன்றைய கொங்கு மண்டலத்தோடு சேராத தமிழக மாவட்டம். சேராத தமிழக மாவட்டம் எதுனா திருச்சி, தஞ்சாவூர். ஓகேங்களா? அதோடு பாரு சேலம், கரூர் மாவட்டங்களில் சில பகுதிகளை உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது. கொங்கு நாட்டு பகுதியை வளமாக்கும் ஆறுகளில் சேராதது. அப்போ சேராத ஆறு தன்பொருணை. மீதி யாருமே பவானி, காவேரி, நொய்யல், ஆண்பொருணை எல்லாமே கொங்கு நாட்டு பகுதியை வளமிக்க ஆறுகள். ஆண் பொருணை, ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. அமராவதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 34. பின்வரும் எந்த 3 நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படையாக பார்த்தீங்கன்னா உழவு, 2வது கைத்தொழில், 3வது வணிகம். ஓகேங்களா? 4வது மட்டும் கலை இலக்கியம் மட்டும் கிடையாது. அப்போ ஆன்சர் 1, 2, 3. 35. கடல் வணிகத்தோடு சேரநாடு சிறப்புமிக்க காரணம் என்ன? ஓகேங்களா? சேர நாட்டின் இயற்கை அமைப்பு. 36. கடற்போரில் வெற்றி பெற்றையமையால் கொங்கு நாட்டுவன் செங்குட்டுவன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கடல் போரில் வெற்றி பெற்றையமையால் செங்குட்டுவனை எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். கொஸ்டின் நம்பர் 37. சேரர்கள் அடக்கிய கடற்கொள்ளையர்கள். சேரர்கள் அடக்கிய கடற்கொள்ளையர்கள் யார்? கடம்பர். சேரர்களின் துறைமுகங்களில் சிறந்தது. ஓகேங்களா? முசிறி. மீனோடு நெற்குவை மிசையாப்பின் மனை மறுக்குத்து டேஸ் காலந்தா பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குதுந்த என்ற சேர நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதியை குறிக்கும் நூல். ஓகேங்களா? புறநானூறு. ஏற்றுமதி பொருட்கள் மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி. இறக்குமதி பொருட்கள் பொன்னு, மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை. சேர நாட்டின் உள்நாட்டு வணிகத்தின் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? ஓகேங்களா? நெல் தான் அடிப்படையாக அமைந்தது. கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 41. நெல்லும் உப்பும் நேரு ஊரீர் வெள்ளிரோரவை சேரிதோறும் ரூவலும் என்ற அடிகள் மூலம் சேர நாட்டில் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்தன என விளக்கும் இலக்கியம் அக 400. கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் சந்திக்கும் இடம் நீலகிரி ஆகும். நீலகிரியில் இல்லாத தொழிற்சாலை. ஓகேங்களா? பின்னலாடை தொழிற்சாலை. ஓகேங்களா? மீதி எல்லாமே தேயிலை தொழிற்சாலை, தைல யூக்லிப்பட்டாஸ் எண்ணெய் தொழிற்சாலை, புகைப்படச் சுருள் தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தயாரிச்சோலை. இது எல்லாமே நீலகிரியில் இருக்குது. இல்லாதது பின்னலாடை தொழிற்சாலை. ஆன்சர் டி.
கோவன்புதூர் என்ற பெயர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோயமுத்தூர். கோவையில் பயிரிடப்படுபவை நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள். தொழிற்சாலைகள் பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரம், வீட்டு உபயோகப் பொருட்கள். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது திண்டுக்கல். திண்டுக்கல் பின்வரும் எதன் உற்பத்தியில் முதலிடம்? திண்டுக்கல்ல மலர்கள் உற்பத்தியில் முதலிடம். திண்டுக்கல்ல அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாலப்பட்டி. திண்டுக்கல்ல சுங்குடி சேலைக்கு புகழ்பெற்றது சின்னாலப்பட்டி. தமிழகத்தில் மஞ்சள் சந்தை இடம்பெறும் இடம். மஞ்சள் சந்தை ஈரோடு. பரப்பளவின் அடிப்படையில் ஈரோடு தமிழ்நாட்டின் எத்தனையாவது பெரிய நகரமாக விளங்குகிறது? 2வது பெரிய நகரம். மிக சிறிய மாவட்டம் சென்னை. பின்வருவனவற்றுள் திருப்பூர் பகுதிகளில் சிறப்புகளில் சேராதது. இன்று திருப்பூர் மிக சிறந்த பின்னலாடை நகரமாகும். சரி. பின்னலாடை நகரம் சரி. இந்தியாவின் முதல் ஆயுத் ஆடை பூங்கா நேதாஜி ஆயுத் ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரி. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கய காளைகள் இம்மாவட்டத்தில் பெருமை சேர்க்கின்றன. சரி. பட்டு தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம். தவறு. அப்போ பொருந்தாதது ஆன்சர் டி. முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே முதன்மையான இடமாக விளங்குவது நாமக்கல். பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதியை இம்மாவட்டத்தில் உள்ளன. 52. சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக விளங்குவது நாமக்கல். பின்வருவன குறிப்புகளை கொண்டு விடையளி. தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம். இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யும் மாவட்டம் எது? சேலம். கொஸ்டின் நம்பர் 54. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு. ஏற்காடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சேலத்தில் தான் ஏற்காடு மாவட்டம் அமைந்துள்ளது. கொல்லிமலை எம்மாவட்டத்தில் அமைந்துள்ளதுனா நாமக்கல். வஞ்சி மாநகரம் எனப்படும் கொங்கு நாட்டு ஒரு பகுதி. ஓகேங்களா? கரூர் தான் வஞ்சி மாநகரம். கரூரை தமிழகத்தின் முதன்மை உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிடும் அயல்நாட்டு பயணி யார்? தாளமி. அடுத்தது பொருந்தாதது எது? தூத்துக்குடி முத்து நகரம் சரி. மதுரை தூங்கா நகரம் சரி. கோவை பாருங்க குட்டி ஜப்பான், இது தப்பு. திருவண்ணாமலை தீப நகரம் சரி. ஓகேங்களா? அப்போ பொருந்தாதது ஆன்சர் பி. சிவகாசி தான் குட்டி ஜப்பான். அடுத்தது புத்தக பின்பக்க வினாக்கள். வான்புகழ் மூவர் தன்மொழி வரைப்பு என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகர் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம் கோயமுத்தூர். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படுவது சேலம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 64. சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை திண்டுக்கல். சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டது குடநாடு. பின்னலாடை நகரம் என விளங்கப்படுவது திருப்பூர். அடுத்தது பாடம் 4. காலம் உடன் வரும் என்னும் சிறுகதையை இயற்றியவர். ஓகேங்களா? ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். இலக்கிய சிந்தனை விருது பெற்ற ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எந்த ஊரை சார்ந்தவர்? ஓகேங்களா? கன்னிவாடி. ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் இயற்றாத நூல். ஓகேங்களா? ஆழி சூழ் உலகு. மீதி எல்லாமே அவர் இயற்றினது. கன்னிவாடி, உப்பு கடலை குடிக்கும் பூனைகள், குணச்சித்திரங்கள். அடுத்து பாடம் 5. புணர்ச்சி. நிலைமொழியும் ஈரும் வருமொழி முதலும் இணைவது புணர்ச்சி எனப்படும். அப்போ நிலைமொழியும் வருமொழியும் இணைவது தான் புணர்ச்சி. முதலில் உள்ள சொல் நிலைமொழி, அதனுடன் சேரும் சொல்லு வருமொழி. நிலைமொழியில் இறுதி எழுத்தும்
உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிரிற்று புணர்ச்சி. சிலை கூட்டல் அழகு, சிலை அழகு. இதில் பாருங்கள், இல் கூட்டல் இந்த ஐ வந்ததுனால இது உயிரிற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய்யுற்று புணர்ச்சி. பாருங்கள், மண் கூட்டல் அழகு, மண்ணழகு. அடுத்து 73. வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால், வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அஃது டேஸ் எனப்படும். உயிர் முதல் புணர்ச்சி. பொன் கூட்டல் உண்டு, பொன்னுண்டு, பொன் கூட்டல் உண்டு, பொன்னுண்டு. அடுத்து 74வது கொஸ்டின். வருமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அஃது, ஓகேங்களா, மெய் முதல் புணர்ச்சி. பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை. பாருங்கள், சி எப்படி பிரிக்கிறாங்க, இச்சு கூட்டல் இ, ஓகேங்களா, இச்சு கூட்டல் இ. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி, ஓகேங்களா. தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. இரு சொற்களும் எம்மாற்றமும் நிகழவில்லை, இரு சொற்களும் மாற்றம் இல்லாதா அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி. இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியோ வருமொழியோ அல்லது இரண்டிலேயே மாற்றங்கள் நிகழ்வது அது டேஸ் எனப்படும், விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி, ஓகேங்களா, 3 வகைப்படும், 3 வகைப்படும். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றினால் அது தோன்றல் விகார புணர்ச்சி. தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய், இத்து வந்திருக்கா, அதுதான் தோன்றல் புணர்ச்சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 79. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது, ஓகேங்களா, திரிதல் விகாரம், ஓகேங்களா. வில் கூட்டல் கொடி, பாருங்கள், விற்கொடி. 80. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது, ஒரு எழுத்து மறைஞ்சினா அதுக்கு பேர் கெடுதல் விகாரம். மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். பாலாடை, இச்சொல்லில் புணர்ச்சி தோன்றல், புணர்ச்சி தோன்றல். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 83. பொறுத்துக, பொறுத்துக. மண்பாண்டம், ஓகேங்களா, மண் பாண்டம், திரிதல் விகாரம். மரவேர், கெடுதல் விகாரம். மணிமுடி, இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு, தோன்றல் புணர்ச்சி, தோன்றல் புணர்ச்சி. மறுபடியும் பாருங்கள், மண்பாண்டம் திரிதல் விகாரம், மரவேர் கெடுதல் விகாரம், மணிமுடி இயல்பு புணர்ச்சி, கடைத்தெரு தோன்றல் புணர்ச்சி. அப்போ பாருங்கள், ஆக்கமா ஈக்கமா ஆக்கமா இ. ஆன்சர் சி. பின்வருவன மரபு தொடர்களில் பொருளோடு பொருத்துக, பொருளோடு பொருத்துக, ஓகேங்களா. பாருங்கள், ஓகேங்களா. ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலமாக இருப்பது. கம்பி நீட்டல், விரைந்து வெளியேறுதல். காணல் நீர், இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு, ஆராய்ந்து பாராமல். அப்போ வரிசையாக இருக்குது, ஓகேங்களா, வரிசையாக 1 2 3 4. அப்போ ஆ ஆ இ இ. ஆன்சர் டி, ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர், அடுத்து பாருங்கள், மரபு தொடர், ஓகேங்களா. கொடிகட்டி பறத்தல், கொடிகட்டி பறத்தல். மரபு தொடர் கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா, ஓகேங்களா, புகழ் பெற்று விளங்குதல். அவசர கொடுக்கன், எண்ணி செயல்படாமை. கல்லில் நார் உரித்தல், ஆராய்ந்து பாராமல். கலைச்சொற்கள், நூலுனா த்ரெட்டு, தையல்னா ஸ்டச்சி, தறினா லூம்பு, ஆலை என்றால் ஃபேக்ட்ரி, பால் பண்ணை டைரி ஃபார்ம், சாயம் ஏற்றுதல் டையிங்கு, தோல் பதனிடுதல் டன்னிங்கு, ஆயுத ஆடை ரெடிமேடு ட்ரெஸ்ஸு, ரெடிமேடு ட்ரெஸ்ஸு. இத்துடன் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, 8th புக்கில் இருக்கக்கூடிய 6வது இயலை, ஓகேங்களா, வினா விடைய வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.